இப்போ டிவிக்கு அரசு அமைச்சிருக்குல்ல, இப்போ 43 மினிஸ்ட்ரி இருக்குது. 43ங்கிறது 45 புது மினிஸ்ட்ரியை உருவாக்குவாங்க, அப்படி இருக்குது. ஸோ அதோட லிஸ்ட்டை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். வீடியோக்கு இது கொஞ்சம் பெருசாக வரலாம், இல்லைன்னா முடிஞ்சால் கட் பண்ணி ரெண்டாக போட முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மை உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, எரிசக்தி துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, நீதித்துறை, கைத்தறி, கைவினைப் பொருட்கள், துணிநூல் மற்றும் கதர் துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, உயர்கல்வித்துறை, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மனிதவள மேலாண்மை துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை, சட்டத்துறை, சட்டமன்ற பேரவைத் துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, முதலமைச்சரின் முகவரி துறை, கரெக்டா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இயற்கை வளங்கள் துறை, திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, பொதுத்துறை தேர்தல் பணிக்காக அது ஒன்று, பொதுப்பணித்துறை, பொதுத்துறை வேறு பொதுப்பணித்துறை வேறு, வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, பள்ளிக்கல்வித்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை. அவ்வளோதாப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். ஏதாச்சும் தெரியாமல் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா யாராச்சும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி நிறைய அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்களில் ஒருவன் ரெட்ராம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேசுவோம்.